வணக்கம் நண்பர்களே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு கருவி உண்டென்றால் அது கல்வியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பல தலைவர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறத நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கல்விங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இப்படிப்பட்ட முக்கியமான ஒரு கல்வியை நாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பின் மீது ஒரு விருப்பம் பெரும்பாலான மாணவர்களுக்கு வருவதில்லை. ஒரு விருப்பம் இல்லாமல் படிக்கக்கூடிய சூழ்நிலை தான் நம்மளுக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் நடந்துட்டு இருக்கிறத நம்மளால் உணர முடியும். ஸோ இந்த கல்வியினுடைய படிப்பின் மீது ஒரு விருப்பத்தை உருவாக்க ஒரு 2 எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம் செய்வதன் மூலம் அந்த கல்வியின் மீது அந்த படிப்பின் மீது ஒரு ஆர்வத்தை நம்மளால் இயற்கையாகவே வர வைக்க முடியும். ஸோ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி, அதாவது இந்த படிப்பை படித்து ஒரு அரசு வேலைக்கு போய் அதற்கப்புறம் கிடைக்கக்கூடிய மரியாதைகளை அல்லது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை முதல்லையே நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஸோ அப்போ அந்த படிப்பின் மீது ஒரு ஆர்வத்தை நம்மளால் வர வைக்க முடியும். இது முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம படிக்காமல் ஒழுங்காக படிப்பின் மீது ஆர்வம் செலுத்தாமல் படிப்பை கைவிட்டுட்டோம்னா ஸோ அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ படிக்கிற காலகட்டங்களே நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா ஸோ அந்த தீமைகளை தவிர்ப்பதற்காக நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக படிப்பின் மீது ஆர்வத்தை நம்மளுக்கு வர வைக்க முடியும். இது இரண்டாவது விஷயம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயத்தை நம்ம பார்ப்போம். முதல் விஷயம் என்னது? நம்ம இப்போ நல்லா படித்து ஒரு அரசு வேலைக்கு வந்தால் நம்மளுக்கு அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை இப்போவே நம்ம கண் முன்னாடி பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு படிப்பின் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே உங்களுடைய வண்டி எடுத்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு அதிகாரிகள் எங்கெங்கெல்லாம் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துக்குலாம் நீங்கள் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்கலாம், அல்லது ஒரு பேங்குக்கு போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வட்டாட்சியர் அலுவலகம் அல்லது ஒரு கோட்டாட்சியர் அலுவலகம் அல்லது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போகக்கூடிய இடத்துக்கள்லாம் நீங்கள் போய் பார்க்கும்போது ஸோ அவங்களுக்கு அந்த பொதுமக்கள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய மரியாதைகளை நீங்கள் உங்களுடைய கண்கூடாக பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லவே இருக்கிறீங்கன்னா ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பிசி வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு கான்ஸ்டபிள் வேலை தான் செய்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்புறம் நீங்கள்லாம் பார்க்கும்போது ஸோ நாமளும் படித்து இந்த மாதிரி ஒரு நல்ல அரசு அதிகாரி ஆயிட்டோம்னா ஸோ நம்மளுக்கும் இந்த மாதிரியான மரியாதைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களை கண்கூடாக பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு படிப்பின் மீது ஒரு ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒருவேளை ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அந்த வட்டாட்சியர் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் வருவார் போவார், அவருக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கும். அதே ஒரு எஸ்ஐ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு காரில் வருவார். அவர் ஒரு ஸ்டேஷனுக்கு என்ட்ரி ஆகும்போதே அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைங்கிறது வேற விதமாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒருவேளை நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, படிப்பின் மீது ஒரு ஆர்வம் வரமாட்டேங்க அப்படின்னா இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு 1/2 hour டைம்ஸ் ஒதுக்குனீங்கன்னா போதும். அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் உங்களால் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு படிப்பின் மீது ஒரு ஆர்வம் தானாக வருவதை உங்களால் உணர முடியும். இது முதல் விஷயம், முதல் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் தான் செஞ்சு பார்க்க போகிறீங்க. ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு படிப்பு மீது விருப்பம் இல்லை, ஆனால் இன்ட்ரெஸ்ட் எடுத்தும் படிக்க மாட்டேங்கிறீங்க, படிப்பை விட்டுட்டீங்க. ஸோ அப்போ படிப்பை ஒருவேளை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தெரிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரைவேட் தொழில்கள் நிறைய இடத்துல நடக்கும் தெரியுமா? ஒரு கூலி தொழிலாளர்கள் அவங்க எங்கெங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அங்கெங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் பார்க்கணும் அவங்க என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. இப்போ ஒரு கொத்தனார் ஒரு கட்டிட வேலை நடக்குதுன்னா ஸோ அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கட்டிட தொழிலாளர்கள் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. ஒரு தோட்டத்துக்கு போனீங்கன்னா அங்கே தோட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் என்னென்னமான கஷ்டத்தில் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போய் ஒரு நார்மலாக ஒரு மளிகை கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளை பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் வேலைவாய்ப்பு முகாம் இங்கே நடக்குன்னு வச்சுக்கலாம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது
ஒருவேளை நம்மளுக்கு வந்து அரசு வேலை இல்லை, ஒரு நல்ல வேலை இல்லைன்னா அப்போ நம்மளுக்கும் இதே நிலைமை தான் வரும். அப்போ நம்ம வந்து இந்த படிப்பை விட்டுறக்கூடாது. படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியமான இது. ஒரு அரசு வேலைங்கிறத ஒரு அருமையான வேலை அப்படிங்கிறத உங்களுக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு படிப்பின் மீது ஒரு ஆர்வம் வரும். அந்த கஷ்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, அப்படி தானே கண்கூடாக பார்க்குறீங்க. ஒரு ரொம்ப ப்ரைவேட் வேலைக்கு நீங்கள் போனீங்கன்னா, ஒரு கூலி வேலைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுங்கிற கஷ்டம். ரெண்டாவது, ஒரு சொந்தக்காரங்க கூட உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ப்ரைவேட்டுக்கெலாம் போனீங்கன்னா ஒரு வேலைக்கு கேட்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னா கூட அந்த இன்டர்வியூ உங்களுக்கு எடுக்கிற கூட பல மணி நேரம் உங்களுக்கு வெயிட் பண்ணி உங்களை உட்கார வச்சுருவாங்க. அந்த நேரங்களில் உங்கள் மனசில் தோணும், ஸோ இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு படிப்பின் மீது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்வம் வரதை உங்களால் உணர முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு படிப்பு மீது ஆர்வம் வர மாட்டேங்குது, ரொம்ப ஒரு சோர்வாக இருக்குது, மனச்சோர்வாக இருக்குது, படிப்பு மீது இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னா இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒர்க் அவுட் ஆகும். நான் சொன்ன மாதிரி முதல் விஷயம், எங்கெங்கெல்லாம் அரசு அதிகாரிகள் வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்துக்குலாம் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் என்னைக்கா ஒரு நாள் அப்படி சும்மா நின்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற மரியாதைகளை உங்களுக்கு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு படிப்பின் ஒரு ஆர்வம் வரும். அதே மாதிரி பிரைவேட் தொழிலாளர்கள் கஷ்டப்படுற கஷ்டங்களெல்லாம் நீங்கள் போய் பார்க்கும்போது ஸோ நாமளும் இதே கஷ்டத்தை பற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு படிப்பின் மீது ஒரு ஆர்வம் வரதை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நீங்கள் சும்மா ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். உங்களால் ரியலாக படிப்பின் மீது ஆர்வம் வர்றதை உங்களால் உணர முடியும். சரியா? ஸோ படிப்பின் மீது ஆர்வத்தை வர வைக்கிறதுக்கு இந்த 2 வழிமுறைகளையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா? இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். நன்றி.